ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆஞ்சநேயர் ஜெயந்திங்கிறதுனால நாங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் நேரமாக கிளம்பியாச்சுங்க. நேரமாக கிளம்பிட்டோன்னா ஒரு 7:30 மணிக்கு தாங்க நாங்கள் கோயிலுக்கு கிளம்பியிருந்தோம். சின்ன தம்பிக்கு காலேஜ் இருக்கிறதுனால அவர் லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு வந்தோம். நாங்கள் வரும்போது அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, ரொம்ப ஃப்ரீயாகவே சாமி கும்பிட்டு வந்தாச்சு. கோயில்லையே பிரசாதம்லாம் கொடுத்துருந்தாங்க, லட்டு கயிறு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. வாங்கிட்டு அப்படியே லைட்டாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. என்ன தான் கோயிலில் சாப்பிட்டாலும் எனக்கு நான் செஞ்ச காலிஃப்ளவரும் குடமிளகா போட்டு கிரேவி செஞ்சுருந்தேன். அதை பார்த்ததுமே எனக்கு சாப்பிட்ணும் போல் இருந்ததுங்க. அதனால் 2 சப்பாத்தி போட்டு ஆளுக்கு 2 சப்பாத்தி கிரேவி வச்சு சாப்பிட்டாச்சுங்க. இந்த குடமிளகாயை இந்த காலிஃப்ளவர் கூட கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நான் இது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். சப்பாத்திக்கு ரொம்பவே நல்ல சைடிஷாக இருந்தது. இது செய்கிறதுக்குமே ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்கலைங்க, ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. நான் குக்கரில் தான் தாளித்து விட்டுருந்தேன். 2 விசில் விட்டதுமே நல்லா காலிஃப்ளவர் குடமிளகாய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்க.